अर्जुनाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு பேர். ஸ்ரீகிருஷ்ணர் தனது விஸ்வரூப தர்ஷனத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறார். முதல்ல வேண்டுகோள் வைக்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அதனால் கேட்கலாம், திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம அப்படின்னு. ஓ கிருஷ்ணா, உன்னுடைய அந்த ஐஸ்வரம் ரூபம்னு இருக்க விஸ்வரூப தர்ஷனம், அந்த தர்ஷனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். யதி மன்யசே தச்சக்கியம் மயா திரஷ்டும் மிதி பிரபோ யோகேஸ்வர ததோபேத்வம் தர்ஷய ஆத்மானமவ்யயம் அப்படின்னு கேட்குறான். அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியுமானால், பார்ப்பதற்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்குமேயானால் அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா பலவிதமான வடிவங்களில் இருக்கக்கூடியது. நானாவிதானி திவ்யானி நானா வர்ண ஆக்ருதி நீச்ச. இதில் ஏதா இந்த எல்லா தேவர்களும் பஷ்ய ஆதித்யான் வசுமுன் ருத்ரான் அஸ்வினவு மருதஸ்ததா, இப்படி இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு உருவத்திலேயே, விஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன அந்த ரூபத்திலேயே இந்த உலகத்திலே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, சராச்சர பிரபஞ்சம், ஸ்தாவரம் ஜங்கமமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே இதிலேயே நிலை பெற்று இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த உருவத்தை நீ பார் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு சாதாரண மனிதனால், சாதாரண கண்களால் காண முடியாது. அதற்கு என்று ஒரு திவ்யமான கண் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த திவ்ய சக்ஷுவை கொடுக்கிறார். நதுமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. இந்த உன்னுடைய கண்களால் என்னை கண்டுவிட முடியாது. அதை காண்பதற்கு ஒரு திவ்யமான, ஒரு உயர்ந்த அலௌகிக்கமான ஒரு சக்ஷு கண் வேண்டும், ஞானக்கண் வேண்டும் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுக்கிற. திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்யமான சக்ஷுவை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதன் மூலமாக பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், என்னுடைய யோக ஐஸ்வர்யம் ரூபம் எது இருக்கிறதோ, அந்த விஸ்வரூபம் எது இருக்கிறதோ அதை நீ காண் அப்படின்னு சொல்கிறார். இதுவரையிலும் நம்ம பார்த்தோம், இதுவரையிலும் போன வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சஞ்சயன் தூரக்கு இருந்து பார்த்து திருத்தராஷ்டிரனுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கான், என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. போர்க்களத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத சஞ்சயன் தூரக்கிருந்து பார்த்து திருத்தராஷ்டிரனுக்கு சொல்ல போகிறான். அடுத்த 6 ஸ்லோகத்தில்
அர்ஜுனன் கண்ட அதே அந்த விஸ்வரூபத்தை சஞ்சயனும் பார்க்கிறான். ஏன்னா சஞ்சயனுக்கும் அந்த திவ்ய சக்ஷுவை வியாசர் கொடுத்திருக்கார், ஞானத்தை கொடுத்திருக்கார், ஞானக்கண். அந்த கண் மூலமாக சஞ்சயனும் தூரக்கிருந்தே அந்த விஸ்வரூபத்தை கண்டு அவன் என்னெல்லாம் காண்கிறான் அப்படிங்கிறத அந்த இடத்துல தூரக்கிருந்து அந்த ஒரு வர்ணனை செய்யறான். அப்படியே சஞ்சய உவாச்ச 9வது ஸ்லோகம். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். ஓ அரசனே அப்படின்னு அந்த திருத்தராஷ்டிரனை பார்த்து கூப்பிடுறார் சஞ்சயன். ஓ அரசனே, இப்படியாக இந்த அர்ஜுனனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இந்த போர்க்களத்தின் நடுவிலே ஒரு பேச்சு நடந்தது. அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு கேட்டான். இவர் பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறார். அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி. மகா யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனான அந்த ஹரி இருக்கிறாரே, அவர் என்ன செய்தார் அப்படின்னா பரமம் ரூபம் ஐஸ்வரம் தர்ஷயாமாச பார்த்தாய. தன்னுடைய அந்த உயர்ந்த ரூபம் இருக்கிறதே, பரமம் ரூபம், உயர்ந்த ரூபம் எது இருக்கிறதோ அந்த ரூபத்தை பார்த்தாய தர்ஷயாமாச, பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு காட்டினார் அப்படின்னு தர்ஷித்தவான் அப்படிங்கிறார். ஏவம் யதோக்த பிரகாரேண உக்த்வா ததஹானந்தரம் ஹே ராஜன் திருதராஷ்டிர மகாயோகேஸ்வரஹா ஹரிஹி அப்படிங்கிற மகாயோகேஸ்வரனான ஹரி. ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் இழுத்து கொண்டு விடுவானா. அதனால பக்தானாம் சர்வ கிளேஷ அப்பஹாரி பகவான் ஹரிஹி அப்படின்னு எழுதுறார். மதுசூதன சரஸ்வதி எழுதும்போது ஹரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுறார். அவர் பெரிய பகவான். ஹரி அப்படின்னா வெறும் நாராயணர் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். ஹரிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் எழுதுறார் அப்படின்னாக்க பக்தர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சர்வ கிளேஷ அபஹாரி, எல்லா கிளேஷங்களையும், கிளேஷம்னா துக்கம், துன்பங்கள், எல்லா துன்பங்களையும் அபஹாரி இழுத்து சென்று விடுகிறார். அதனால அவருக்கு பேரா ஹரின்னு பேராம். பக்தானாம் சர்வக்லேஷாபஹாரி பகவான் நாராயணஹா ஹரிஹி தர்ஷயாமாச. தர்ஷயாமாச அப்படின்னா காட்டினார். தர்ஷித்தவான் யாருக்கு காட்டினார்? பார்த்தாய. பார்த்தன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்காக காட்டினார். எதை காட்டினார் அப்படின்னா தன்னுடைய பரமம் ரூபம், விஸ்வரூபம், ஐஸ்வரம் ரூபம். அந்த ஐஸ்வரம் ரூபம் எது இருந்ததோ அந்த உயர்ந்த விராட் ஸ்வரூபத்தை காட்டினார். இது அந்த வர்ணனை. அங்கே நடந்ததை சொல்லிட்டார். இங்கே அந்த நடந்ததை பார்த்தது, அது வரல என்ன நடந்ததுங்கிறத சொல்லிட்டார். இதுக்கப்புறம் சஞ்சயனும் அதே போன்று கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து எப்படி அர்ஜுனன் ரொம்ப மகிழ்ந்து அப்படியே புலகாங்கிதம் அடைந்து வாயடைத்து போய் நின்றானோ அதே போன்று சஞ்சயனுக்கும் அது போல ஆயிடுறது. அவரும் ரொம்ப புகழ ஆரம்பிச்சிடுறார். இங்கே அவரும் அதே விஸ்வரூபத்தை பார்த்து அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்ததுன்னு இப்போ அடுத்த 5 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறது தான். அநேக வக்திரநயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்ய அநேக உத்யதாயுதம் திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம் திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதிபாஸ் சதிருஷீ சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ தத்ரைக்கஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா अपश्यत् देवदेवस्य शरीरे पाण्डवस्तथा ततः स विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. இப்படி இந்த 5 ஸ்லோகங்களில் அந்த
ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை சஞ்சயன் சொல்கிறார், விளக்கிறார். எப்படி இருந்தது அப்படின்னாக்க, அநேக வக்திரநயனம் அநேகாத்புத தர்சனம். இதில் பார்க்கும்போது புருஷ சூக்தத்துலலாம் சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு வருதோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய முகம் தெரியறதான். சஹசிரம்னா 1000ன்னு எடுத்துக்கக்கூடாது, எத்தனையோன்னு எடுத்துக்கணும், எண்ணிலடங்காத அப்படின்னு அர்த்தமாச்சு. எண்ணிலடங்காத உருவங்களில் அந்த இறைவன் அங்கு வெளிப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே விராட் ஸ்வரூபம் தான். அதான் அதுதான் பார்க்குற இடங்களில் எல்லாம் அந்த இறைவனுடைய வெளிப்பாடு தெரிகிறது. அதுக்கு தான் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படின்னு சொல்கிறது. சாதாரண கண் வழியாக பார்க்கும் பொழுது எல்லாம் பொருட்களாக தெரிகின்றன, உருவங்களாக தெரிகின்றன. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வேறுபாடு தெரிகிறது. ஆனால் இந்த ஞானக்கண் கொண்டு பார்ப்போமேயானால் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா இடங்களிலும் அந்த இறைவனுடைய அந்த பரமாத்மாவுடைய தரிசனமே அங்கே கிடைக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல சொல்றார், அநேக வக்திரநயனம் அநேகாத்புத தர்சனம். எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய முகம், எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய கண்கள், அவருடைய அற்புதமான தரிசனம் தெரிந்தது அப்படிங்கிறார். அநேக திவ்யாபரணம், திவ்யமான ஆபரணங்களை அணிந்தவராக அவர் இருக்கிறார். திவ்ய அநேக உத்தியதாயுதம், எவ்வளவோ எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டிருப்பவராக இருக்கிறார். அநேக வக்திரநயனம் அநேகானி வக்திராணி நயனானி சயஸ்மின் ரூபே. அப்படி எந்த வடிவத்திலே பலவிதமான வக்திரம், எவ்வளவு பலவிதமான முகங்கள் தெரிகிறதோ, பலவிதமான கண்கள் தெரிகிறதோ, பல கண்கள் தெரிகின்றதோ, அதற்கு அநேக வக்திரம் அநேக நயனம் அப்படின்னு பெயர். அநேக அத்புத தர்சனம் அநேகானி அத்புதானி. அத்புதம்னா ஆச்சரியம், விஸ்மாபகானி அப்படிங்கிறார். உடனே அப்படி பார்த்த உடனே அப்படி திகைச்சு போகிறது, அப்படிப்பட்ட அத்புதமான தரிசனங்கள் கிடைக்கிறது. அத்புதானி விஸ்மாபகானி தர்ஷனானி யஸ்மின் ரூபே. எந்த ரூபத்தை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறதோ அதற்கு அத்புத தர்சனம்னு பெயர். அநேக திவ்யாபரணம் அநேகானி திவ்யானி ஆபரணானி யஸ்மின்னு. எந்த உருவத்திலே திவ்யமான ஆபரணங்கள் இருக்கின்றதோ அதற்கு அநேக திவ்யாபரணம் அப்படின்னு பேர். அப்புறம் திவ்ய அநேக உத்தியதாயுதம் ததா திவ்ய அநேக உத்தியதாயுதம். திவ்யானி அநேகானி ஆயுதங்கள். எப்படிப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னாக்க, எல்லா விதமான ஆயுதங்களும். ஆயுதத்திலே 2 வகைகள் இருக்கின்றன. கையிலிருந்து சண்டை, ஆயுதம்னா சண்டை போடக்கூடியதுன்னு அர்த்தம். சண்டை போடுவதற்கு எது கருவியாக இருக்கிறதோ அதற்கு பெயர் ஆயுதம்னு பெயர். சில ஆயுதங்கள் கையிலேயே வைத்துக்கொண்டு சண்டை போடக்கூடியவை, சில ஆயுதங்கள் கையை விட்டு செல்லக்கூடியவை. அப்படி 2 விதமான ஆயுதங்களும் இருந்தனவா. கத்தி முதலிய ஆயுதங்கள் பார்த்தாக்க கையில் வைத்துக்கொண்டே சண்டை போடணும். அம்பு இருக்கு, வில்லுடைய அம்பு இருக்கு. அது போன்ற ஆயுதங்கள் அப்படின்னாக்க கையில் இருக்காது, அந்த அம்பு கையை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஆயுதம் ஒரு கையிலேயே வைத்து கொண்டிருப்பதற்கு சஸ்திரம்னு பெயர். கையை விட்டு போகக்கூடியதற்கு அஸ்திரம்னு பெயர். இப்படி 2 விதமான ஆயுதங்களையும் கையிலே ஏந்தி கொண்டிருப்பவராக இருக்கிறார். பலவிதமான ஆயுதங்கள். அதனால் திவ்ய அநேகோத்தியதாயுதாம் அப்படின்னு அதனால தான் அதை சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அவர் பார்க்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்லை, திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேப்பனம். அந்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா, பலவிதமான புஷ்பங்களாலான மாலைகள், ரத்னங்களாலான மாலைகள், இப்படி பலவிதமான மாலைகளை அணிந்து கொண்டவராக இருக்கிறார். திவ்யானி மால்யானி புஷ்பாணி
பலவிதமான புஷ்பங்களாலான மாலைகளை அணிந்தவராக இருக்கிறார். திவ்ய மால்ய அம்பரதரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்பரம் அப்படின்னாக்க வஸ்திரங்கள், பலவிதமான வஸ்திரங்களை அணிந்து கொண்டவராக அவர் இருக்கிறார். அதனால திவ்ய மால்ய அம்பரதரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திவ்யாணி மால்யாணி புஷ்பாணி அம்பராணி வஸ்திராணி ச த்ரியந்தே ஏன ஈஸ்வரேன சஹா திவ்ய மால்யாம்பரதரஹா. அப்படி திவ்ய அம்பரதரனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் பார்க்கிறேன், பரமாத்மாவை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். திவ்ய கந்தானுலேப்பனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திவ்யமான கந்தத்தை, கந்தம்னாக்க நல்ல நறுமணம்னு அர்த்தம், கந்தம்னாக்க சந்தனம்னு அர்த்தம். சந்தனத்தை, நறுமணப் பொருட்களை உடலிலே பூசிக்கொண்டிருப்பவராக அந்த பரமாத்மாவை காண்கிறேன் அப்படிங்கிறார். திவ்ய கந்தானுலேப்பனம், அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை நான் பார்க்கிறேன். எதை பார்த்தாலும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. முன்னாடி அந்த அற்புதமான தரிசனம்னு சொன்னாரே, அது போல இதெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியம், இதை போல நாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். சர்வ ஆச்சரியமயம், மிகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை நான் காண்கிறேன். தேவம் அப்படிங்கிறார். இந்த இறைவனை காண்கிறேன். தேவம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒளி பொருந்தியவன் அப்படின்னு அர்த்தம். தியோத்தனாத் தேவஹா, ஒளி பொருந்தியவன் தேவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் காண்கிறேன். ஒளி பொருந்தியவன் அப்படின்னா ஒளியினால் ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவர். அஞ்ஞானம்ங்கிற இருளே இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. ஞானம்ங்கிற ஒளி மட்டுமே இருக்கு. அப்படிப்பட்டவர். அந்த ஒளி எப்படிப்பட்டதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். தேவம் அனந்தம் விஸ்வத்தோ முகம், அனந்தம் எல்லையே கிடையாது அவருக்கு, எல்லையற்ற ஒரு உருவம் அவர். அப்படி அந்த எல்லையற்றவர்ங்கிறதையும் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். அப்படி எல்லையற்ற அந்த உருவத்தை காண்டேன் அப்படின்னு சொல்ல போறார். எல்லையற்றவர், எல்லை அப்படின்னா எந்த விதமான எல்லையும் கிடையாது. எல்லை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க முடிவு இருக்குன்னு அர்த்தமாச்சு. எல்லை என்றால் முடிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ எங்கே இரண்டுன்னு ஒன்று இருக்கோ அங்கே தான் எல்லை இருக்க முடியும். இதுவரையில் இந்த பொருள், இதை தாண்டினா வேற பொருள் அப்படின்னா அந்த பொருளுக்கு அது எல்லைன்னு அர்த்தமாச்சு. எப்போ அந்த இரண்டுங்கிறது இருக்கிறதோ அப்போதான் எல்லை வர முடியும். இந்த பரமாத்மாவில், பிரம்மத்திலே என்ன எல்லை இருக்க முடியும்? இருப்பதெல்லாம் அது மட்டுமே அப்படிங்கும்போது எல்லைங்கிறது இருக்கவே முடியாது. அதனால அதுக்கு அனந்தன்னு பேர். அனந்தமாக இருக்க, அந்தம் அப்படின்னாக்க எல்லை, முடிவு. ந அஸ்ய அந்தஹா அஸ்தி இது அனந்தஹா அப்படிங்கிறார். அப்படி அந்தமே இல்லாத அந்த அனந்தமான ஒரு பிரம்மத்தை நான் காண்கிறேன் அப்படிங்கிறார். விஸ்வத்தோ முகம், எங்கும் எல்லா எந்த திசையில் திரும்பினாலும், எங்கு திரும்பினாலும் அதையே காண்கிறேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டது அந்த இறைவனுடைய தரிசனம், பகவானுடைய தரிசனம். அப்படிப்பட்டதை நான் பார்க்கிறேன். அதை அர்ஜுனன் காண்கிறான். அர்ஜுனஹா ததர்ஷைதி வா அத்தியாஹ்ரியதே, நான் பார்க்குறேன்னு சஞ்சயன் சொன்ன மாதிரியும் சொல்லலாம், அர்ஜுனன் கண்டான் அப்படிங்கிறத வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சங்கரர் எழுதுறார். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லையற்ற அந்த ஜோதிர்மயமான பரமாத்மாவை நான் காண்கிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. அது எப்படி அது ஜோதிர்மயம் அப்படின்னா எவ்வளவு ஜோதி. ஜோதி எப்படின்னாக்க ஒரு எப்படிப்பட்டது ஜோதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க நமக்கெல்லாம் இப்போ ஒரு யூனிட் வச்சுருக்கோம். வாட்ஸ், இத்தனை வாட் அப்படின்னு, 40 வாட், 50 வாட், 60 வாட், 80 வாட் இப்படிலாம். அந்த ஜோதிக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் இந்த ஒரு ஸ்லோகத்தில். எந்த கம்பேரிசன் கொடுக்குறார் அப்படின்னா சூரியனை கம்பேரிசன் கொடுக்குறார். சாதாரண சூரியன் இல்லை, சூரிய சகஸ்ரஸ்ய 1000 சூரியனுக்கு உண்டான ஜோதி எப்படி இருக்குமோ அதை வேணா இதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாமா தெரியல அப்படிங்கிறார். கம்பேரிசன் கொடுக்கணும் அப்படின்னா இதையும் பார்த்துருக்கணும், அதையும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்தாதான் கம்பேரிசன் சொல்ல முடியும். கம்பேரே பண்ண முடியாத ஒரு ஜோதிக்கு எதையும் சொல்ல முடியும்.
இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஒரு உதாரணம், ஒரு கற்பனையில் சொல்கிறார் ஒன்று. திவி சூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா எதி பாஸ் சதிருஷீ சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹா அப்படிங்கிறார். இந்த சூரியன் தோன்றுகிறது ஆகாயத்திலே. அந்த அந்த சூரியன் எவ்வளவு ஒளி பொருந்தியது! அந்த சூரியன் இடே ஆகாதான் அந்த பரமாத்மாவுடைய ஜோதிக்கு. அதனால ஒரு சூரியன் இல்லை, 1000 சூரியனை நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிறார். 1000 சூரியன்களை சேர்த்து கொண்டால் எவ்வளவு ஜோதி ஒரே நேரத்தில் சேர்ந்து உதித்தால் எவ்வளவு ஜோதி, எவ்வளவு பிரகாசம் ஏற்படுமோ அந்த பிரகாசத்தை ஒருவேளை இந்த பரமாத்மாவுக்கு உதாரணமாக சொல்லலாமா இல்லையா அது கூட தெரியல, சொல்ல முடியுமா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஏன்னா அது அந்த பரமாத்மா ஜோதிக்கு முன்னால் இந்த 1000 சூரியன்களின் ஜோதி அப்படி ஒரு மினுமினு பூச்சியை போன்று மழுங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாருங்க. திவி அந்தரிக்ஷே சூரியானாம் சகஸ்ரம் சூரிய சகஸ்ரம் தஸ்ய யுகபத்து உத்தித்தஸ்ய சூரிய சகஸ்ரஸ்ய யா யுகபத்து உத்திதாக பாஹா. 1000 சூரியன்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் தோன்றினால் அந்த சூரியன்களின் ஒளி, 1000 சூரியன்களின் ஒரே கூட்டான ஒளி எப்படி இருக்குமோ அதை சா யதி சதுருஷீ ஸ்யாத், அதுக்கு உவமையாக சொல்லலாமா, அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குமா இது? தஸ்ய மகாத்மனஹ விஸ்வரூபஸ்ய ஏவ பாசஹா. இந்த விஸ்வரூபம் இருக்கே, பரமாத்மாவுடைய மகாத்மாவுடைய அந்த விஸ்வரூபம் இருக்கிறதே, அது இந்த 1000 சூரியன்களுக்கு சமமாக இருக்குமா? எதிவா நஸ்யாத், இல்லாமல் கூட இருக்கலாம், அதை இந்த 1000 விட அதிகமாக இருக்கலாம் அது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டதை கம்பேர் பண்ண முடியுமாங்கிறதே தெரியல அப்படிங்கிறார். ததா விஸ்வரூபஸ்ய ஏவ பாஹா அதிரிச்சியதே இத்தி அபிப்பிராய. அந்த விஸ்வரூபம் இருக்கிறதே, அந்த அந்த மகாத்மா, அந்த பரமாத்மாவுடைய அந்த ஜோதி இருக்கிறது, அந்த ஜோதி 1000 சூரியன்களை விட அதிகமாக இருக்கிறது என்று பொருள் அப்படின்னு சங்கரர் முடிக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஒளி பௌத்தீக ஒளி, அது வேற எதையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒளி, அது தானே பிரகாசிப்பது அல்ல. எதுவுமே தானே பிரகாசிக்க முடியாது. தானே பிரகாசிக்க முடியாத ஒளி அது. அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருந்து கொண்டு அந்த சூரியன் வேற எங்கேருந்தோ கடன் வாங்குகிறது. கடன் வாங்கிய ஒளி. சந்திரன் அப்படிதான். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. உபனிஷதம் சொல்றது, முண்டகோ உபனிஷதம். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த ஆத்ம ஜோதி இருக்கிறதே, பரமாத்ம ஜோதி, அந்த ஜோதியிடமிருந்து, அந்த ஜோதி தானே ஒளிரக்கூடிய ஜோதி, அந்த ஜோதியிடமிருந்து அந்த ஜோதி ஒளிர்வதனால் அதை தொடர்ந்து மற்றவை ஒளிரும் பொருட்கள் எல்லாம் ஒளிர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக அந்த பௌத்திகமான ஜோதிங்கிறது ரொம்ப சின்னது. எவ்வளவுதான் சேர்த்தாலும் அந்த உண்மையான அந்த பரமாத்ம ஜோதிக்கு ஈடே ஆகாது. 1000 சூரியன் வந்தாலும் கூட, ஒரே நேரத்திலே எழுந்து வந்தாலும் கூட பரமாத்ம ஜோதிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆச்சு. ஆக அப்படிப்பட்ட அந்த ஜோதி அது. அதனால தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, திவி சூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதாக எதிபாஸ் சதிருஷீ சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. அந்த மகாத்மாவுடைய பாசம் அப்படின்னாக்க ஒளி, பிரகாசம். அந்த பிரகாசம் 1000 சூரியன்களையும் விட, 1000 என்ன, கோட்டி சூரிய பிரகாசத்தை விட தாண்டியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒளி அது. ஆக அப்படி அந்த ஒளியை அந்த அர்ஜுனன் கண்டான், சஞ்சயர் கண்டார்.
அந்த உருவத்திலேயே பரமாத்ம ஸ்வரூபத்திலேயே அந்த விராட் ஸ்வரூபத்திலேயே இன்னும் என்னென்னலாம் பார்க்கிறான் அப்படின்னா தத்ர ஏகஸ்தம் ஜெகத்கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா. அந்த ஒரே இடத்திலேயே அந்த ஏகஸ்தம் ஜெகத்கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. சஞ்சயன் சொல்றான், அந்த அர்ஜுனன் இன்னும் என்ன பார்த்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த ஒரே இடத்திலேயே அந்த இறைவனுடைய உருவத்திலேயே பரமேஸ்வரனுடைய கிருஷ்ணருடைய அந்த தேகத்திலேயே ஜெகத்கிருத்ஸ்னம், இந்த ஜெகத்தின இந்த படைப்பு முழுவதும், படைப்பு இந்த பிரம்மாண்டம் எதெல்லாம் சொல்கிறோமோ இத்தனை அநேக கோடி பிரம்மாண்டம் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை பிரம்மாண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் அங்கே ஒரே இடத்துல இருந்து பார்த்து விட்டான். அது எப்படி இருக்குது அப்படின்னா பிரவிபக்தம் அநேகதா, பலவிதமாக படைப்பு. படைப்புனாக்க அந்த பலவிதமாக இருந்தால் தான் படைப்பு, ஒன்றாகவே இருந்தால் அதுக்கு படைப்புன்னு அர்த்தம் கிடையாது. பலவிதமான பொருட்கள் வெவ்வேறு வேறுபாடுகளுடன் இருக்கணும். இதை விட அது வேறு, அதை விட இது வேறு. அப்படி அந்த வேறுபாடுகள் இல்லாவிட்டால் அதற்கு பேர் படைப்புனே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி படைப்புனாக முடியும்? படைப்புனாக முடியாது. ஆக பலவிதமான தேவ பித்ரு மனுஷ்யாதி பேதைஹி அப்படின்னு போட்டார். மனிதர்கள், தேவர்கள், பித்ருக்கள், பொருள்கள், ஸ்தாவரம், ஜங்கமம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நம்ம இருக்கக்கூடிய தாவரங்கள், மிருகங்கள், அதுக்கப்புறம் உயிரற்ற பொருட்கள், ஜங்கமமானவை, நடக்கக்கூடியவை, அசையக்கூடியவை, அசையாதவை, இப்படி இருக்கக்கூடிய பலவிதமான பொருட்களும் அந்த ஒரு பொருளிலிருந்தே ஒரே பிரம்மத்திலிருந்து பலவும் தோன்றினங்கிறத சொல்லிட்டாருங்க. அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் கிருஷ்ணன் அவருடைய சரீரத்திலே அபஷ்யத் பார்த்தான். பாண்டவஹா, அந்த அர்ஜுனன் இதையெல்லாம் பார்த்தான். முன்னாடியே சொல்லியிருந்தார், கிருஷ்ணரே சொன்னார், இங்கேயே இருந்து ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் பார்த்து விடலாம் அப்படின்னு. இகைகஸ்தம் ஜெகத்கிருத்ஸ்னம் பஷ்ய அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு. காட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த இடத்துல கிருஷ்ணர் பதில் சொல்கிறார். விஸ்வரூபத்தில் நீ என்னென்னலாம் பார்க்கலாம் தெரியுமா அப்படின்னு ஒரு பெருசாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து சொல்கிறார், இந்த ஒரு இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதையும் நீ பார்த்து விடலாம், பிரபஞ்சம் முழுவதையும் பார்த்து விடலாம், அசைகின்ற அசையாத உருவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து விடலாம். ஜெகத்கிருஷ்ணம் பஷ்ய அத்ய சச்சராச்சரம் அப்படின்னு சொல்லிட்டார். எங்கே மமதேகே, என்னுடைய இந்த உடலிலேயே எல்லாவற்றையும் பார்த்து விடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதெல்லாம் இங்கே பார்த்துட்டான். இப்போ தத்ரைக்கஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா, அந்த இறைவனுடைய உடல்லையே அந்த கிருஷ்ணருடைய தேகத்திலேயே அந்த ஒரே பொருள் எப்படி பலவிதமாக இருந்தது என்பதையெல்லாம் அவன் கண்டுவிட்டான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், எச்சான்யத் திரஷ்டும் இச்சசி, வேற என்னெல்லாம் நீ பார்க்கணும்னு நினைக்கிறையோ அதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ சொன்னார். எதிவா ஜெயேம எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுஹு அப்படின்னு முன்னாடி கேட்டிருந்தான். 2வது அத்தியாயத்தில் போரை பற்றி சொல்லி முடிச்சுட்டு, இந்த போரிலே நான் ஈடுபட்டால் நாம் ஜெயிப்போமா இல்லது தோற்று விடுவோமான்னு அப்போ அங்கே கேட்டிருந்தான். அதுவே தெரியலையே, போர் என்றால் ஒரு நியத்தமான ஒரு ரிசல்ட் வருமானு தெரியாது. யார் வேண்டுமானாலும் ஜெயிப்பார்கள், யார் வேண்டுமானாலும் தோற்பார்கள். நாம் ஜெயிப்போமா தோற்போமா ஒன்றும் தெரியவில்லையே, இந்த போரை மேற்கொள்வது உச்சிதமா இல்லையா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டுருந்தான். அதையெல்லாம் கூட நீ இங்கிருந்தே பார்த்து விடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறான். ததஸ்த விஸ்மயாவிஷ்டோ ஹிருஷ்டரோமா தனஞ்சயா பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. இது 6வது ஸ்லோகம். சஞ்சயனுடைய வர்ணனையில் இது கடைசி ஸ்லோகம். இது ததஸ்த விஸ்மயாவிஷ்டா, அர்ஜுனனுக்கு அப்படியே அந்த ஆச்சரியம் பொங்குறது, திகைத்து போய்விட்டான். அந்த ஆச்சரியம் அவனை ஓவர் பவர் பண்ணிவிட்டது. அப்படிப்பட்டவனாக ஆகிவிட்டான்.
விஸ்மயாவிஷ்டா ஹிருஷ்டரோமா தனஞ்சய அவனுடைய உடல் புலகாங்கிதமடைந்து விட்டது, மயிர்கூர்ச்சிரிந்தது. அப்படிப்பட்டவனாக ஆகிவிட்டான். அப்படியே கிருஷ்ணருக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணான். பிரணம்ய சிரசாதேவம், அப்படியே கிருஷ்ணருக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கையை கூப்பிக்கொண்டு கிருஷ்ணருக்கு முன்னால் இருந்து கொண்டு அவரிடம் பேசுகிறான். கிருத்தாஞ்சலிஹி அபாஷத, கையை கூப்பிக்கொண்டு கிருஷ்ணரிடம் பேசுகிறான் அப்படின்னு ஒரு வர்ணனை சொல்லி முடிக்கிறார். ததா தம் திருஷ்டுவா, அந்த இறைவனை அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு சகா விஸ்மயேன ஆவிஷ்டா, அப்படியே அந்த ஒரு ஆச்சரியச்சகித்தனாக ஆகிவிடுகிறான். ஹிருஷ்டானி ரோமானி ஹிருஷ்டரோமாக அப்படின்னா மயிர்கூச்சிருந்தவனாக ஆகிவிடுகிறான் அர்ஜுனன். அதனாலே பிரணம்ய அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறான். நமஸ்காரம் செய்து பிரகர்ஷேன நமனம் கிருத்வா பிரஹ்வீபூதஹாசன், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த கிருஷ்ணர் முன்னாடி கையை கூப்பிக்கொண்டு அப்படியே ஒரு தான் சீடன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தான் இல்லையா, ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லியிருந்தான். உன்னை நான் அடைந்து உன்னை நான் நாடி வந்திருக்கிறேன், நீதான் என்னை காக்க வேண்டும், அனன்ய சரணனாக வந்திருக்கிறேன், எனக்கு வேறு யாரும் கதி இல்லை அப்படின்னு சொல்லி விழுந்தான். அந்த மாதிரி இங்கே விழுந்திருக்கான். இப்போ பிரஹ்வீபூதஹாசன்னு சிரசா தேவம் விஸ்வரூபதரம், அந்த விஸ்வரூப வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை வணங்கி கிருத்தாஞ்சலிகின கையை கூப்பிக்கொண்டு நமஸ்காரார்த்தம் சம்புட்டீகிருத்தஹஸ்தா, கையை நமஸ்காரம் பண்ணும் வடிவிலே கையை கூப்பிக்கொண்டிருக்கக்கூடியவனாக ஆகின அந்த அர்ஜுனன் அபாஷத்தை பின்னால் சொல்லப்போவற்றை சொல்கிறான். இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய 3 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் தான் என்னெல்லாம் பார்க்குறாங்கிறத சொல்லி அந்த இடத்துல சொல்ல போகிறான். இப்போ என்னெல்லாம் பார்க்குறான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். தன்னுடைய அனுபவம், அர்ஜுனனுடைய அனுபவம் என்னங்கிறது இந்த இடத்துல 3 ஸ்லோகத்தில் தெரியுது. இந்த 6 ஸ்லோகத்தில் சஞ்சயனுடைய அனுபவம் தெரிஞ்சது. இந்த 3 ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீஷ்ச சர்வான் உரகாஷ்ச திவ்யான் அநேக பாகூதர வக்திரநேத்திரம் பஷ்யாமி த்வாம் சர்வத்தோ அனந்தரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப கிரீட்டினம் கதினம் சக்ரிணம் ச தேஜோராசிம் சர்வத்தோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானரார்க்கத்யுதிமப்ரமேயம் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகத்தில் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்னாக்க, தேவான் தவ தேவதேகே, ஓ தேவா உன்னுடைய தவ தேகே உன்னுடைய உடலில் நான் சர்வான் தேவான் பஷ்யாமி, எல்லா தேவர்களும் உறைவதை, உன்னுடைய உடலில் உறைவதை நான் கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எல்லா தேவர்களும் உன்னில் அடங்கியவர்களாக இருக்கிறார்கள். தேவர்கள் மட்டும் இல்லை, இருக்கக்கூடியவை எல்லாம், இருப்பவை எல்லாம் உன்னில் இருக்கின்றன, உன்னை தாண்டி எதுவும் இல்லை. பூத விசேஷ சங்கான், இருப்பவை எல்லாம், இருக்கக்கூடியவை எல்லாம் பூதமாக, பூதம்னா இந்த இருக்கக்கூடிய அசையக்கூடிய அசையாத இருக்கக்கூடிய எல்லா விதமான உருவங்களும் அப்படின்னு அர்த்தமாச்சு. பௌத்திகம் அப்படின்னு அர்த்தமாச்சு. பூத விசேஷ சங்கான் பூத விசேஷானாம் ஸ்தாவர ஜங்கமானாம் நானா சம்ஸ்தான விசேஷானாம், பலவிதமான வடிவங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டவை எல்லாம் உன்னுடைய உடலிலே இருப்பதை நான் காண்கிறேன். அது மட்டும் இல்லை, தேவர்கள் மட்டும் இல்லை, தேவர்களுக்கு தலைவனாக யார் இருக்கிறானோ இந்த பிரஜாபதி பிரம்மா, அவரும் இருக்கிறார். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம், பிரம்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிரஜைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். பிரம்மாணம் சதுர்முகம், அந்த 4 முக்கங்களை கொண்டவராக இருக்கிறாரே அவர்.
அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க ஈஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஷம்னாக்க பிரஜானாம் ஈஷிதாரம், பிரஜைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். கமலாசனஸ்தம், கமலம்னாக்க தாமரை, தாமரையிலே அமர்ந்தவராக இருக்கிறாரே அந்த பிரம்மா, அவரும் முன்னில் இருப்பதை நான் கண்டேன். ரிஷிஷ்ச சர்வான், ரிஷிகள் எல்லாரையும் கண்டேன், எல்லா ரிஷிகளும் முன்னில் உரைகிறார்கள், அதையும் நான் கண்டேன். திவ்யான் உரகாஷ்ச, உரகா அப்படின்னாக்க பாம்பு. பாம்பு அப்படின்னா பாம்புங்கிறது மற்ற எல்லா விலங்குகளையும் குறிக்கிறது. எல்லா விதமான விலங்குகளும் மிருகங்களும் முன்னில் இருக்கின்றன, அதையும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றார். இப்படி இருக்கக்கூடிய எல்லா முன்னில் இருக்கின்றன, உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் எல்லா இருக்கக்கூடியவை எல்லாம் அவன்தான் அப்படின்னு நடத்தும். இருப்பவை எல்லாம் அவனே அப்படின்னா, இருப்பவர்கள் எல்லாம், நான் எதையெல்லாம் நாம் காண்கிறோமோ காண்பவை எல்லாம் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இருக்கிறதெல்லாம், அப்போ கிருஷ்ணனுடைய வடிவங்கள் எல்லாம், கிருஷ்ணனுடைய உடல் எல்லாமே, இருப்பவை எல்லாம் கிருஷ்ணன் அப்படின்னா, எதெல்லாம் இருக்கிறதோ எதையெல்லாம் நாம் காண்கிறோமோ அதையெல்லாம் அந்த கிருஷ்ணனே அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறார். இப்போ அநேக பாகூதர வக்திர நேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வத்தோ அனந்த ரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. ரூபங்களுடைய வடிவத்திலே அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் பலவிதமான உருவங்கள் இருக்கு, பலவிதமான கைகள், பலவிதமான தலைகள், பலவிதமான கண்கள். அநேக பாகு உதர வக்திர நேத்திரம் அப்படின்னு சொன்னார். பலவிதமான உடல்களை கொண்டவனாக, தலையை கொண்டவனாக, பலவிதமான கண்களை கொண்டவனாக பல உருவங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் உன்னுடைய வடிவங்களாகவே தெரிகின்றது. துவாம் சர்வத்தோ அனந்த ரூபம், நீயே எல்லாமாக இருப்பதை நான் காண்கிறேன். அனந்த ரூபம், எல்லையற்ற வடிவிலே நீ இருப்பதை நான் காண்கிறேன். அப்புறம் உருவமற்ற நிலைக்கு அதை சொல்றார். இப்போ அந்த உருவமற்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதி, உனக்கு முடிவு என்பது இல்லை. முன்னாடியே சொன்னார் அனந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார், எல்லையற்றது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த எல்லையற்றதுங்கிறது இங்கே திருப்பி சொல்கிறார். இங்கே அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னாக்க, ந அந்தம், முடிவுங்கிறது இல்லை, முடிவற்ற ஒன்றை நான் காண்கிறேன். முடிவற்றது அப்படின்னாக்க அப்போ தொடக்கம் இருக்கான, தொடக்கமும் இல்லை. தவ ஆதிம் ந பஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டார். ஆதிம், தொடக்கத்தையும் நான் பார்க்க முடியவில்லை, முடிவையும் என்னால் பார்க்க முடியவில்லை. எது ஆதி? ஆதின தொடக்கம், தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, மத்தியம் நடுவும் இல்லை. அப்படி எது முடிவு, எது நடு, எது கடைசி, இப்படி எதுவுமே தெரியாத அந்த எங்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆகாயம் இருக்கிறது. ஆகாயத்துக்கு எங்கு தொடக்கம்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல தொடங்கி இங்கே முடிகிறதுன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ஆரம்பிச்சது, அதனால இதுதான் மத்தியம், இது கடைசி அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன? அப்படி அந்த பரமாத்மாவுக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லாமல் எல்லையற்ற உருவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நான் காண்கிறேன். உருவமற்ற அந்த ஒன்றை காண்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த ஆத்மா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிரம்பி இருக்கிற சர்வகதத்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். சர்வகதமாக இருக்கக்கூடியது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது அந்த ஆத்மா, பரமாத்மா. அதனால அதுக்கு அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை, மத்தியமும் இல்லை. அப்படிப்பட்டதாக அது இருக்கிறது. அதுக்கப்புறம் கிரீட்டினம் கதினம் சக்ரினம் ச. இப்போ இந்த உருவத்தை திரும்ப சொல்கிறார். கிருஷ்ணருடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா, கிரீட்டினம் கதினம் சக்ரினம் ச, கிரீடத்தை வைத்து கொண்டவனாகவும், கதை தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கொண்டிருப்பவனாகவும், சக்ரினம் ச, சக்கரத்தை கையிலே ஏந்தியவனாகவும், சுதர்ஷன சக்கரத்தை ஏந்தியவனாகவும் இருக்கிறான். அதை பார்த்தார். தேஜோராஷிம், தேஜஸ் அப்படின்னாக்க அந்த ஒளி, தேஜோராஷி அப்படின்னா அந்த ஒளியுடைய ஒரு பிழம்புன்னு வச்சுக்கணும், ஒரு கூட்டம். அந்த ஒளியே எங்கு பார்த்தாலும் அந்த ஒளியே நீக்கமர நிறைந்திருப்பது போன்று இருக்கு அந்த ஒளி. தேஜோராஷிம் சர்வத்தோ தீப்திமந்தம், எங்கும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும்
நெருப்பு மாதிரி எல்லா இடத்திலும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத். இங்கே எல்லா சமந்தாத்துல எல்லா திசைகளிலும் அர்த்தம். எல்லா திசைகளிலும் நான் உன்னை காண்கிறேன். எப்படிப்பட்டவனாக அப்படின்னா அந்த ஒளிப்புழம்பாக காண்கிறேன், ஞான ஒளியாக காண்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி அது எப்படிப்பட்டது அப்படின்னா துர்நிரீக்ஷ்யம், பார்க்க முடியாததாக இருக்கிறது. பார்க்க முடியாத ஒன்றை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பாடு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இங்கே சாதாரணமாக பார்க்க முடியாது, ஊனக்கண்களால் பார்க்க முடியாதது அது. நீங்கள் கொடுத்த அந்த திவ்யமான சக்ஷு இருக்கிறதே, அந்த திவ்ய சக்ஷுவினால் நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அதனால அது முரண்பாடு இல்லைங்கிறத அந்த இடத்துல எழுதுறார். பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம், துர்நிரீக்ஷ்யம் பார்க்க முடியாததை கூட இந்த திவ்யமான சக்ஷுவின் மூலமாக நான் பார்க்கிறேன். அது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னாக்க தீப்த அனல அர்க்கத்யுதி பிரமேயம் அப்படிங்கிறார். அர்க்கத்யுதிம், துதி அப்படின்னாக்க அந்த ஒளி. அது எப்படிப்பட்ட ஒளியாக இருக்குது அப்படின்னாக்க அக்னியும் சூரியனும், அர்க்கன்ன சூரியன், சூரியனும் அக்னியும் சேர்ந்து ஒளி கொடுத்தா எப்படி இருக்குமோ நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒளியாக தெரிகிறது. அது எப்போதும் அப்பிரமேயம் அப்படிங்கிறார். அந்த அப்பிரமேயம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு இப்படி இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது, அளக்க முடியாது. பிரமேயம் அப்படின்னாக்க அளக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்பிரமேயம் அப்படின்னா அளவு கடந்த அப்படின்னு அர்த்தம். அளவு கடந்த அந்த ஒளியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக விஸ்வரூப தரிசனம் அவருக்கு அர்ஜுனனுக்கு கிடைச்சது. சஞ்சயனும் அந்த அர்ஜுனனும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து ரொம்ப அந்த அத்புதத்தை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். அந்த அர்ஜுனன் அடுத்து இன்னொரு 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான். பரமேஸ்வரன் எப்படிப்பட்ட பரமேஸ்வரன்னா பரமாத்மாவான அந்த மகாவிஷ்ணு, அந்த நாராயணர், அந்த ஸ்ரீ கிருஷ்ணர், அவர்தான் இந்த படைப்புக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிறத இத்தனை விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அவன் ஒரு கன்க்ளூட் பண்ண போகிறான், தீர்மானத்துக்கு வர போகிறான். அந்த தீர்மானத்துக்கு வந்ததை அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான். அது எப்படி என்ன சொல்ல போகிறாங்கிறத எப்படியெல்லாம் அவர் அந்த அடுத்த இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு அவர் எப்படி ஒரு காரணமாக ஆனார் அப்படிங்கிறத சொல்ல போகிறான். துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவம் அவ்யயா சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோ மே அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட பெரிய அந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபத்தை எல்லாம் பார்த்த பிறகு நீதான் இந்த படைப்புக்கெல்லாம் காரணம். படைப்புக்கெல்லாம் காரணம்னா ஈஸ்வரன் அர்த்தம். படைக்கின்ற பொழுது அவர் படைப்பிற்கு காரணமானவராக இருக்கிறார். படைக்காத போது தன்னில் தானாக மூழ்கி அந்த பரமேஸ்வரன் பரமாத்மா இருக்கிறார். அந்த 2ஐயும் இந்த இடத்துல சொல்ல போகிறான். துவம் அக்ஷரம் அப்படின்னு ஆரம்பித்து சொல்ல போகிறான். மாறாதவனாக நீ இருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன், அறிந்து கொள்கிறேன். மற்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் சாதாரணமாக வேதாந்தங்கள்லாம் படிக்கும்போது அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது 2 விதமான லட்சணங்கள் சொல்வார்கள். பிரம்மம் அப்படின்னாக்க அதுக்கு 2 சொல்லுவார். தட்டஸ்த லட்சணம்னு ஒன்று சொல்லுவார்கள், ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு. அந்த ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு சொல்லும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி எது சத்தியம் எப்போதும் நித்தியமாக இருக்கிறதோ மாறாததாக இருக்கிறதோ அது பிரம்மம். எது ஞான சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதோ அது பிரம்மம். எது எல்லையற்று இருக்கிறதோ, எது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். இதுதான் அந்த பிரம்மத்துடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னொரு விதமாக இந்த பிரம்மத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த படைப்பெல்லாம் எங்கிருந்து தோன்றியதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தட்டஸ்த லட்சணம்னு பெயர். அந்த 2ஐயும் இந்த இடத்துல சொல்ல போகிறான். நீங்கள் அப்படிப்பட்ட பிரம்மமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிகிறது அப்படின்னு அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான். இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.